விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A-grade ISO certified institution. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரது அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக தொடர்ந்த மனு மீது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது. ஏதாவது நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா? டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு, இந்த வார்த்தை மிகவும் முக்கியம், தன்னை கைது செய்ததே தவறு என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்பதை செய்திருந்தார். தற்பொழுது அந்த விவகாரத்தில் தான் இடைக்கால ஜாமீன், இன்ட்ரீம் பெயில் என்பது தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 90 நாட்களுக்கு மேலாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் துயரப்பட்டிருக்கிறார். He suffered in the jail for the past 90 days என்ற வார்த்தையை நீதிபதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிணையில் ஒருவர் வெளியில் வருவதற்கும் அவரிடம் விசாரணையை நடத்துவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தேவைப்படும் பொழுது விசாரணையை நடத்தலாம். பிணை கிடைத்து வெளியே வந்தால் அவரிடம் விசாரணை நடத்த முடியாது என்பது மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதிகள் தங்களது அந்த பிணை உத்தரவில் தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். தேவைப்பட்டால் அவர்களிடம் விசாரணை நடத்தலாம் என்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் கூறியிருக்கிறார்கள். ஒரு மாநிலத்துடைய முதல்வராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அவருக்கென்று சில உரிமைகள், ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி என்ற முக்கியமான உரிமைகள் என்பது இருக்கிறது. 90 நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருக்கிறார். இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால பிணை வழங்குகிறோம் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை, தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெறும் விசாரணைக்காக மட்டும் ஒரு குற்றவாளியை கைது செய்ய அனுமதிக்க மாட்டோம், அதை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார், அவரை கைது செய்துதான் விசாரணை நடத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் ஒருவரை கைது செய்வதை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை தற்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். விசாரிப்பதற்கும் கைது செய்வதற்கும் சம்பந்தமில்லை, அவர் வெளியில் இருந்தாலும் கூட விசாரணையை தொடரலாம் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு இடைக்கால பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A-grade ISO certified institution.